வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். வக்ஃப் திருத்த மசோதா இஸ்லாமியர்களின் மத நிர்வாகத்தில் ஒன்றிய அரசு தலையிடும் செயல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இஸ்லாமிய மக்களில் 2 குறிப்பிட்ட வகுப்பினருக்கு தனி சொத்து வாரியம் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். மாநில வக்ஃப் வாரிய உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் தேர்தல் முறையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாநில வக்ஃப் வாரியங்களில் 2 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் கட்டாயப்படுத்துகிறது. இது முஸ்லிம்களின் மத நிர்வாகத்தில் அரசு தலையிடுவதாகும். வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து பாஜக வெளிநடப்பு. அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைய வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பழனிசாமியாகவே விலகுவதுதான் மரியாதை என்று ஓபிஎஸ் காட்டம். தமிழ்நாட்டில் வேலூர், திருவள்ளூர், சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மக்கள் தவிப்பு. இலங்கை கடற்படையால் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். எல்பிஜி லாரி உரிமையாளர்களுடன் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. போராட்டம் தொடரும் என எல்பிஜி கேஸ் டேங்கர் உரிமையாளர்கள் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாட்டை தொடர்ந்து தெலங்கானா சட்டப்பேரவையில் தீர்மானம். மாநிலங்களுடன் வெளிப்படையாக ஆலோசிக்காமல் மறுசீரமைப்பு மேற்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தல். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் 1 சவரன் 65,880 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டிற்கான வானிலை அறிவிப்பை இந்தியில் வழங்க தொடங்கியிருப்பதற்கு சு. வெங்கடேசன் எம்பி கடும் கண்டனம். பேரிடர் பாதிப்பு நிவாரண நிதி வழங்காத ஒன்றிய அரசு பேரிடர் முன் அறிவிப்பில் மட்டும் இந்தியை துணிப்பதாக காட்டம். திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வானிலிருந்து பலத்த சத்தம் எழுந்ததால் மக்கள் அச்சம். ராணுவ விமானங்கள் ஒத்திகையின் போது ஏர் ரிலீஸ் செய்ததே சத்தத்திற்கு காரணம் என மாவட்ட நிர்வாகம் விளக்கம். கோடை விழாவின் மலர் கண்காட்சிக்காக தயாராகி வரும் ஏற்காடு. 15,000 பூந்தொட்டிகளில் 50க்கும் மேற்பட்ட வண்ண மலர்கள் நாற்று நடும் பணி தீவிரம். விடுமுறைக்காக எங்கே போகலான்னு பிளான் பண்ணினோம். இந்த தடவை ஏற்காடு தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். பசங்களோட சாய்ஸும் அதுவாக தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்கு, லேக் எல்லாம் முடிச்சுட்டு வரோம். ஏன்னா சென்னையில் பயங்கரமாக இருந்தது கிளைமேட்லாம். இங்கே பார்த்தா ஃப்ளவர் ஷோக்காக எல்லாமே ப்ரிப்பரேஷன்ஸ், அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. நிறைய சீட்ஸ்லாம் நிறைய பாட்ஸில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தூத்துக்குடி சந்தைக்கு வாழைத்தார்கள் வரத்து அதிகரித்ததால் விலை வீழ்ச்சி. கற்பூரவள்ளி, நாட்டுப்பழ வாழைத்தார்கள் விலை சரிவால் விவசாயிகள் கவலை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி 16வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றம். இந்த ஆண்டிற்குள் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை. கோத்தகிரி அருகே கேத்ரின் அருவிக்கு செல்லும் சாலையில் வெர்னோனியா மலர்கள். தேயிலை தோட்டங்களை அலங்கரிக்கும் மலர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி.
மும்பையில் நடிகை ஐஸ்வர்யா ராய் சென்ற கார் மீது மாநகர பேருந்து மோதி விபத்து. யாருக்கும் காயமில்லை என்று ஐஸ்வர்யா தரப்பு விளக்கம். தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி. பெங்களூரு அமர்வு நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திட்டம். வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை ரத்து செய்ய கோரும் தமிழ்நாடு அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வக்ஃபு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசு சார்பில் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஒன்றியத்தில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு தனது செயல்பாடுகள் அனைத்தையும் ஒருவித உள்நோக்கம் கொண்டதாகவே செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். எதை செய்தாலும் குறிப்பிட்ட தரப்பை வஞ்சிக்கும் வகையில் பாஜக அரசு திட்டங்களை தீட்டுவதாக அவர் சாடினார். வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்தால் மத்திய வக்ஃபு கவுன்சில், மாநில வக்ஃபு வாரியம் ஆகியவற்றின் கட்டமைப்பு மாற்றப்படுவதோடு வக்ஃபு வாரியத்தின் சுயாட்சியையும் பாதிக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரித்தார். மாநில வக்ஃப் வாரியங்களில் 2 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் கட்டாயப்படுத்துகிறது. இது முஸ்லிம்களின் மத நிர்வாகத்தில் அரசு தலையிடுவதாகும். வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்யும் முன் மாவட்ட ஆட்சியை சரிபார்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது. இது அரசு இந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதாக முஸ்லிம்கள் அச்சப்படுகிறார்கள். வக்ஃப் சட்டத்தின் பிரிவு 40 நீக்குவது வக்ஃப் வாரியத்தின் சொத்து அடையாள அதிகாரத்தை அகற்றி அதை அரசுக்கு மாற்றுகிறது. இது அரசியலமைப்பின் பிரிவு 26 கீழ் மத சுதந்திரத்தை மீறுவதாகும். வக்ஃப் பயனர், வக்ஃப் பை யூசர் என்ற பிரிவை நீக்க திட்டமிட்டுள்ளார்கள். வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா சட்டமாக்கப்பட்டால் வக்ஃபு நிலங்கள் மீதான அதிகாரம் வக்ஃபு வாரியத்திடமிருந்து நீக்கப்படும் என முதலமைச்சர் எச்சரித்தார். வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா இந்திய அரசியலமைப்பு 26வது பிரிவு உறுதி செய்துள்ள மத சுதந்திரத்தை மீறுவதோடு இஸ்லாமியர்களின் உணர்வுகளை புண்படுத்துகிறது என்றும் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அத்துடன் வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான, நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணான, குழப்பமான, தேவையற்ற பிரிவுகள் உள்ளன எனவும் தெரிவித்தார். காலப்போக்கில் வக்ஃபு வாரிய செயல்பாட்டை முடக்கிவிடும் என்பதால் வக்ஃபு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு தனி தீர்மானத்தை கொண்டு வருவதாக முதலமைச்சர் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து விவாதம் நடத்தப்பட்டு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமன்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்தை அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரித்து வாக்களித்தன. பாஜக உறுப்பினர்கள் மட்டும் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரும் தனி தீர்மானத்துக்கு அதிமுக ஆதரவு தெரிவித்தது. தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியுள்ளது. முன்னதாக அவையில் தீர்மானம் மீது நடைபெற்ற விவாதத்தில் உறுப்பினர்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரும் தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவித்தது. வக்ஃப் சட்டத்தின் திருத்த மசோதா தொடர்ந்து திருத்தங்களை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு தரப்பினர் முன்வைத்த பரிந்துரைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சட்டத்தின் திருத்தத்தின் சரத்துகளுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உள்ளது என்றும் இஸ்லாமிய மக்கள் அச்சம் நியாயமானது. எனவே இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ள மத்திய அரசு சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஆதரிக்கிறேன். மசோதாவுக்கு பெரும்பான்மை கட்சிகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் பாஜக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், வக்ஃபு சொத்துக்களை சீரமைக்கும் நோக்கில்தான் ஒன்றிய அரசு வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வர இருப்பதாக கூறினார். ஒவ்வொரு நாளும்
மேலும் இந்த புதிதான கணக்குகளை போட்டு மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீர்மானத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பிரகடனத்தையோ கொண்டு வந்து மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள். இந்த தீர்மானம் அது இன்னும் ஒரு சாட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். இதை பாரதிய ஜனதா கட்சி இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என சொல்லிவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நானும் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு MR காந்தி அவர்களும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக உட்பட அனைவரும் வக்பு சட்ட திருத்தங்களுக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஓ பன்னீர்செல்வத்தை ஒரு காலத்திலும் கட்சியில் சேர்க்க முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகாவிட்டால் எடப்பாடி அவமரியாதையை சந்திப்பார் எனவும் ஓ பன்னீர்செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார். சக்திகளை ஒன்றிணைக்க வேணும்னு ஓபிஎஸ் பேசியிருக்காரு சார். அவர் எப்ப வேணும் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது சார். இவ்வளவு பிரிந்ததுதான். ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவள் இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. கட்சியில இணையணும் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கட்சியில் இல்லை, நான் இணையன்னு சொல்றேன். பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் இணைய வேண்டும். இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி பெறுவேன் என்றுதான் எங்களை தலைமை கழகத்தில் வச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியல. அவராகவே பொதுச் செயலாளர் விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும். இல்லை என்றால் அவர் அவமரியாதை சந்திப்பார். ரம்ஜான் பண்டிகையொட்டி கோவையில் திருநங்கைகள் பக்குவமாக தயாரிக்கும் பூசணிக்காய் மிட்டாய் அல்வா விற்பனையில் கல்லா கட்டியிருக்கிறது. வெளிநாடுகளிலும் வசிக்கும் உறவுகளுக்கு அனுப்பி வைக்கும் அளவுக்கு பூசணிக்காய் அல்வாவில் இருக்கும் ருசி என்ன பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பில். பார்க்கும்போதே எச்சில் ஊறும் சுவையில் பார்த்து பக்குவமாக தயாரிக்கும் இந்த பூசணிக்காய் அல்வாவுக்கென்றே தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. கோவை கோட்டைமேடு பகுதியில் இயங்கி வரும் முஸ்லிம் வாலிபர் முன்னேற்ற சங்கம் சார்பில் பூசணிக்காய் அல்வாவை திருநங்கைகள் தயார் செய்து வருகின்றனர். ஒரு வாரத்திற்கு முன்பாக வெள்ளை பூசணிக்காயை அறுத்து அதில் உள்ள தண்ணீரை வடிகட்டிவிட்டு 3 நாட்களுக்கு வேக வைக்கும் இவர்கள் பின் அதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, நெய், அத்திப்பழம் உள்ளிட்ட இனிப்புகள் சேர்த்து சுவையான பூசணிக்காய் அல்வாவை தயார் செய்கின்றனர். பூசணிக்காய் மிட்டாய் செய்கிறது கோயம்புத்தூரில் மட்டும்தான். அந்த மிட்டாய் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. இதில் உடம்புக்கு பலத்துக்கான முந்திரி, பெஸ்தா எல்லாமே இருக்குது. அதே மாதிரி உடம்புக்கு தேவையான நீர் சத்தும் இதில் இருக்குது. இந்த பூசணிக்காய் அல்வா ரம்ஜான் பண்டிகையையொட்டி துபாய், கத்தார், சவுதி உள்ளிட்ட வெளிநாடுகளில் உள்ள உறவினர்களுக்கும் விமானத்தில் அனுப்பி வருகின்றனர். அல்வாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த வருமானம் முழுக்க இந்த அரபு பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கும் அதே போல மருத்துவ செலவு, திருமண உதவி செலவு, கல்வி உதவிக்காக இந்த நிறுவனம், இந்த அமைப்பு செய்து வருகின்றது என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 1 கிலோ 450 ரூபாய்க்கு விற்கப்படும் பூசணிக்காய் அல்வாவில் கிடைக்கும் வருமானத்தை ஏழை குழந்தைகளின் கல்வி, பெண்களின் திருமணத்துக்கு செலவு போன்றவற்றிற்கு உபயோகப்படுத்துவதாகவும் திருநங்கைகள் தெரிவிக்கின்றனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காலினுடன் மோகன். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சு எழுந்துள்ள நிலையில் இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் புகழாரம் சூட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இந்நிலையில் ஆர்பி உதயகுமார் குட்டிக்கரணம் அடிப்பதில் வல்லவர் என்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை 2 நாட்களாக தேடிக்கொண்டிருப்பதாகவும் அதிமுக முன்னாள் நிர்வாகி மருது அழகுராஜ் விமர்சித்துள்ளார். இந்திய தேசத்தினுடைய இரும்பு என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்தது இன்றைக்கு இந்திய நாட்டிலே கவனத்தை ஈர்த்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இருப்பது. அதோடு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கால தாமதமாகி கொண்டிருக்கின்ற நிதிகளை எல்லாம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழக திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக முன்வைத்திருக்கிற கோரிக்கை. ஏன்னா இவர் தான் எல்லாரையும் கூட்டணி வேண்டான்னு பேச வச்சுட்டாரு. இப்போ நேற்றிலிருந்து அண்ணன் ஜெயக்குமாரை பார்க்க முடியலையா? 11 மணிக்கு பாடி விடுவார். 11 மணி பாடகரை நாங்கள் நேற்றிலிருந்து தேடுகிறோம், ஆளை காணோம். அதற்கு பிறகு பாஜகவுக்கு கொடுத்து மிக கடுமையான பேசக்கூடிய திரு சி வி சண்முகம் அமைதியாகி விட்டார். அண்ணன் உதயகுமார் இன்னைக்கு ஒரு படி மேலே போய் இரும்பு மனிதர் ஒரே போடு. குரங்கினமும் குலுங்கி சிரிக்கக்கூடிய பல்ட்டிகள் அடிப்பதில் அண்ணன் உதயகுமாருக்கு நிகரான அரசியல்வாதி இந்தியாவிலே கிடையாது. அடிச்சார் பாருங்க ஒரே போடு. இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா, தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி. உதயகுமாரோடைய ஓட்டுநரே காலையிலேருந்து சிரித்து வயிற்று வலி வந்து வச்சான் அந்த ஆளுக்கு. இன்னையா இப்படி பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்கிறேன், எதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கக்கூடியது தவறல்லவா? தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் வெயில் சதமடித்துள்ள நிலையில் வரும் நாட்களில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் தகிக்கும் வெயிலால் மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வரும் நிலையில் அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 102 டிகிரி, சேலத்தில் 101 டிகிரி, திருச்சியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னை மீனம்பாக்கத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் தவிப்புக்குள்ளாகினர். சென்னை ரொம்ப கம்பேர்ட் டு ஈரோடு ரொம்ப சென்னை ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது. எங்களால் ரொம்ப டாலரேட் பண்ண முடியல. சம்மரே ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் மே மந்தில் எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த இதில் என்ன பண்ணுவாங்க, வெயில் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு காற்றுக்கோசம் வருவாங்க. அப்படி இவ்வளோ வெயில் அடித்தா எப்படி வெளில ஜனங்க வரும்? வீட்டிலே இருந்தால் போதும்னு இருக்குது. மெரினா பீச் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஆனால் இங்கே ஓவர் வெயிலாக இருக்குது. இப்போ யாருமே அதிகமாக இல்லை, க்ரௌடாக இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் க்ரௌடாக இல்லை. இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் சேஃபாக இருங்க, அம்மா போடும் இதெல்லாம் வரும். கொஞ்சம் ஹெல்த்தியாக கூலிங்காக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இதனிடையே தமிழ்நாட்டில் நாளை வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரியும், நாளை மறுநாளிலிருந்து 3 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரியும் வெப்பம் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்களில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தின் பிரக்யாராஜில் 107 டிகிரியும், சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்தில் 106 டிகிரியும் வெயில் வாட்டி வதைத்தது. ஹரியானா, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரகாண்ட் ஆகிய வடமேற்கு மாநிலங்களில் இந்த ஆண்டில் 10 முதல் 12 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் இதன் காரணமாக டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பநிலை உயரும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. இதனிடையே வெயிலால் ஏற்படும் நோய் பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் சுகாதார வசதிகளை தயார் நிலையில் வைக்குமாறு மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை 2வது நாளாக உயர்ந்து மீண்டும் 66,000 ரூபாயை நெருங்கி வருகிறது. சென்னையில் நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 8,195 ரூபாய்க்கும், சவரன் 65,560 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 40 ரூபாய் உயர்ந்து 8,235 ரூபாய்க்கும், சவரன் 65,880 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அதே நேரத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 111 ரூபாயாக உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த மூக்கங்கரி கிராமத்தில் உள்ள விவசாய குட்டையில் விழுந்த காட்டு யானையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். உணவு தேடி வந்த காட்டு யானை குட்டை இருப்பதை அறியாமல் தவறி விழுந்து வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. இதனை கண்ட கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே ஜேசிபி இயந்திர உதவியோடு காட்டு யானை பத்திரமாக மீட்கப்பட்டது. பின்னர் அந்த யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர்.
ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் வேளாண் பிரிவு மாணவர்கள் பள்ளி இறுதி நாளில் மரக்கன்றுகளை நடவு செய்து பசுமை வனத்தை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த ஆண்டு வேளாண் பிரிவில் +2 முடித்த 30 மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடவு செய்தனர். மகிழமரம், மலைவேம்பு, தேக்கு, செண்பகம் உள்ளிட்ட மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன. விடுமுறை நாட்களில் கூட அவர் மாணவர்கள் சுயமாக அவங்களே ஒரு சொந்த விருப்பத்தின் பேரில் எல்லாம் பராமரிக்கிறதுக்கு உறுதி எடுத்துக்கொண்டார்கள். கண்டிப்பாக பராமரிப்பாங்க. இது மற்ற மாணவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாகவும் இவர்களை ஊக்கப்படுத்துவதாக இருக்கிறது. இவர்களின் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் ஏடிஎம் இயந்திரத்தில் கள்ள நோட்டுகளை செலுத்திய தொழிலாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். சிவகிரியில் இயங்கி வரும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையத்தில் தொழிலாளி ஒருவர் 13,000 ரூபாய் டெபாசிட் செய்தபோது 4,500 ரூபாய் இயந்திரத்தில் எடுத்துக்கொள்ளாமல் வெளியேறியது. இதுகுறித்த குறுஞ்செய்தி வங்கி மேலாளருக்கு சென்றதால் ஏடிஎம் இயந்திரத்தை வங்கி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது வெளியேறிய நோட்டுகள் கள்ள நோட்டு என்பதால் தொழிலாளர் ராமுவை போலீசார் கைது செய்தனர். கள்ள நோட்டுகள் எவ்வாறு இவரிடம் வந்தது என போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை திருவொற்றியூரில் ஆர்டர் செய்து வாங்கிய சாக்லேட் கேக்கில் பூஞ்சை படிந்திருப்பதை பார்த்து வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். வழக்கறிஞரான சதீஷ் ஆப் மூலம் தனியார் உணவகத்தில் பிரியாணி, சாக்லேட் கேக்கை ஆர்டர் செய்துள்ளார். உணவை சாப்பிட்ட போது பிரியாணி வேகாமல் அரைவே காட்டிலும் சாக்லேட் கேக்கில் பூஞ்சை படிந்திருப்பதையும் கண்டு அதிர்ந்து போனார். இது தொடர்பாக சதீஷ் உணவகத்திற்கு சென்று கேட்டபோது அங்கிருந்த ஊழியர்கள் அலட்சியமாக பதில் கூறியதாக தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் உள்ள நீர் மஞ்சள் நிறமாக காட்சியளித்தது. இதை அறிந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அதனை பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர். ஆய்வின் முடிவில்தான் மஞ்சள் நிறமாக மாறியது ஏன் என தெரியும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மூடப்பட்ட விஸ்கோஸ் தொழிற்சாலையின் பம்ப் ஹவுஸ் அருகே பவானி ஆற்றின் ஒரு பகுதி வந்து சேருகிறது. உதகை அருகே சுமார் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் சில்ஹல்லா நீர் மின்னேற்ற திட்டத்திற்கு படுகர் இன மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் குந்தா பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் பாதிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று நீலகிரி மாவட்ட படுகர் நல சங்கங்கள் கவலை தெரிவித்துள்ளன. எங்களுக்கு இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு தெரியும். இப்போ 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா வச்சிருக்கிறவங்க விளைநிலங்களை கொடுத்துட்டு அவங்க நாளைக்கு எங்க போகணும்? ஒட்டுமொத்த ஒரு சமுதாயம் அழிவை அரசாங்கம் ஏற்படுத்துறதுங்கிறது எங்களுடைய கருத்து. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. சென்னை திருவான்மியூரில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் 137 செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் 120 மாவட்டமாக தமிழக வெற்றிக் கழகம் பிரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாவட்ட செயலாளருடன் ஒரு மாவட்டத்திற்கு 15 பேர் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிகிறது. பங்குனி அமாவாசையை முன்னிட்டு விருதுநகர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் 4 நாட்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 4,500 அடி உயரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி கோயிலுக்கு விசேஷ தினங்களில் பல ஆயிரம் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பங்குனி அமாவாசை மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.